கற்பிஸ்டுடியோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ச்சியாக புதுச்சேரி மாநிலத்தில் நீண்ட கிட்டத்தட்ட ஒரு 16-20 ஆண்டு காலமாக நிரப்பப்படாத பல்வேறு அரசு பணிகளை இன்று புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசு நிரப்பி வருவதற்கு எமது அமைப்பின் சார்பாக பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மாநில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியாளர்கள் எப்படியாவது இந்த அரசு காலி பணியிடங்களை நிரப்பணுன்ற உங்களுடைய முயற்சிக்கு நான் சார்ந்திருக்கக்கூடிய மாணவர் கூட்டமைப்பு மகிழ்ச்சியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறது. அது தடைபடணுன்ற நோக்கத்தில் நாங்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் செயல்படுறதும் கிடையாது, செயல்பட்டதும் கிடையாது. ஆனால் இந்த தேர்வு குழுவை உருவாக்கக்கூடிய இந்த கேள்வித்தாள்களை உருவாக்குவதற்குன்னு சொல்லிட்டு இங்கே அரசு பணி தேர்வு குழு ஒன்று அமைச்சிருக்கிறீங்க. இங்கே டிபெண்டார்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து ஒன்று செயல்பட்டுருது. ஒரு தாந்தோன்றித்தனமான விஷயங்களை அவங்க தொடர்ச்சியாக செஞ்சுருக்காங்க. இது அரசோட கவனத்துக்கு நாங்களும் தொடர்ச்சியாக கொண்டு வரோம். அதில் வந்து ஒருவேளை ஆட்சியாளர்களால் இங்கே இருக்கக்கூடிய செயலகத்தில் இருக்கக்கூடிய செயலர்களை தடுத்து நிறுத்த முடியா, இல்லை ஆளுநர் அவர்கள் வந்து இதிலெல்லாம் வந்து புரிதல் இல்லாத ஆளுநராக இருக்கிறாரா, இல்லை தலைமைச் செயலர் கண்மூடி கண்ணை கட்டின்னு வேடிக்கை பார்க்குறாரா, இல்லை திட்டமிட்டு அரசு பணி என்பது அடித்தட்டு மக்களுக்கு போயிடக்கூடாதுன்றதுல ரொம்ப ஊர்ஜிதமாக இருக்கிறீங்களான்றது வந்து இங்கே ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. இப்போ இன்னைக்கு கூட நாங்கள் காலையிலேருந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையும் அமைச்சர் அவர்களையும் சந்திக்கிறதுக்காக பாரதி பூங்காவில் நாங்கள் காத்திருக்கிறோம். இப்போ இந்த பிரச்சனை கூட எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா ஊர்காவல் படை தேர்வு. ஊர்காவல் படை தேர்வுடைய அந்த கேள்வித்தாள் வெளியான இப்போ தேர்வு எழுதிய அன்று இரவே நான் சார்ந்திருக்கக்கூடிய மாணவர் கூட்டமைப்பின் சார்பாக நாங்கள் ஒரு கடிதம் கொடுத்தோம். இங்கே 15 கேள்விகள் கூடுதலாக ஆங்கிலத்தில் கேட்கப்பட்டிருக்கிறது. இதனால் வந்து பாதிப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அதனால் அந்த 15 தள்ளிட்டு 85க்கு மட்டும் ரிசல்ட்டை போடுங்கன்னு கேட்டோம். ஆனால் எங்களுடைய கோரிக்கைக்கு இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் செவிமடிக்கலை. கிட்டத்தட்ட 8 நீதி அரசர்கள் இந்த வழக்கை வந்து விசாரித்து இன்னைக்கு ஒரு இறுதி வடிவ தீர்ப்பு வந்து கொடுக்குறாங்க. உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குது. 8 நீதியரசர் இளந்தெரியன், ஆனந்த வெங்கடேசன், அனிதா சாந்த், அருள்முருகன், சுப்பிரமணியன், சுரேஷ் உள்ளிட்ட பல்வேறு நீதியரசர்கள் விசாரிக்கிறாங்க. கடைசியாக சுப்பிரமணியம் அருள்முருகம் என்ற 2 அமர்வு பெஞ்சு இப்போ ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு. இந்த தீர்ப்பு அரசே கேட்டு வாங்குது. என்னன்னா அந்த 85% நாங்கள் முத நாள் கொடுத்தப்ப அதை செய்ய தவறிட்டு பணியாட்களை உள்ள அமைச்சிட்டு உங்களுடைய நம்பிக்கையின் பேரில் உள்ள போய் வேலை செஞ்சுன்னு இருக்கிற 463 பணியாளர்களை பற்றி சிறிதளவும் சிந்திக்காம அவங்கள பற்றி யோசிக்காம இந்த தீர்ப்பு நாங்கள் ஏற்றுக்கிறோம்னு சொல்லிட்டு தலைமைச் செயலகம் ஒரு கடிதத்தை கொடுத்து அந்த இதற்கு வந்து இந்த தலைமைச் செயலகத்தில் மக்களுடைய வரிப்பணத்தில் பணி செய்யக்கூடிய செயலர்கள் எங்களுடைய வரிப்பணத்தில் இருக்கக்கூடியவங்க எங்கள் மாநில மக்களுக்கு துரோகம் செய்கிறீங்கன்றது உங்களுக்கு கொஞ்சமாவது உரைக்குதா இல்லையான்ற கேள்வி வந்து நான் ரொம்ப ஆழமாகவே வைக்க வேண்டியதாக இருக்குது. ஆட்சியாளர்கள் செய்யணும், முதலமைச்சருக்கு செய்யணுன்ற எண்ணம் இருக்குது, அமைச்சர்களுக்கு செய்யணுன்ற எண்ணம் இருக்குது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள், தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் திட்டமிட்டு புறந்தள்ளுறீங்களா அப்படின்ற கேள்வி எழுதணும். இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மேதகு துணைநிலை ஆளுநர் அவர்கள் இது மாதிரியான விஷயத்துல ஏன் கவனம் செலுத்த மாட்டீங்க? நடக்கக்கூடிய தவறுகளும் நாங்கள் தொடர்ச்சியாக அவங்க கூட சொல்றோம். ஒரு தேர்வு நடத்த முடிஞ்ச தேர்வுல தவறுகள் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இவ்வளோ நீதிமன்றத்திற்கான செலவு, வழக்கறிஞர்களுக்கான செலவு, பயிற்சி எடுத்த மாணவர்களுக்கான செலவுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க யாருக்குமே தண்டனை இல்லாம, அங்க அந்த தேர்வு நடத்திய தவறாக நடத்திய அதிகாரிகளுக்கு தண்டனை இல்லாம அப்பாவி ஏழை இளைஞர்கள் இன்னைக்கு வேலை வாய்ப்பு உங்களை நம்பி உங்க அரசாங்கத்தின் அரசாணை வாங்கிய அந்த ஏழை இளைஞர்களுக்கு இன்னைக்கு வந்து தண்டனைனாக்க அது எந்த விதத்துல சரி? ஒரு காலம் கடந்த நீதி வந்து அநீதிக்கு சமம்னு சொல்லுவாங்க. அப்படி இந்த நீதி வந்து அநீதியை வந்து உருவாக்கியிருக்கு. தொடர்ச்சியா ஒவ்வொரு தேர்வும் இன்னைக்கு வந்து கோஆபரேட்டிவ்ல வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் போஸ்டிங் வந்து எடுத்தீங்க. அந்த போஸ்டிங்க்கு எடுக்கும்போது ஆடிட்டிங் போஸ்டிங், அது ஆடிட்டிங் போஸ்டிங், ஆடிட்டிங் போஸ்டிங்க்கு ஆடிட்டிங்ல இருந்து வெறும் 5 கேள்வி கேட்டீங்க. 95 கேள்வி வந்து அறிவியல், வரலாறு உள்ளிட்ட பாடங்கள்ல இருந்து கேட்டீங்க. இப்ப உண்மையான திறமைசாலிகள் அந்த பொறுப்புக்கு வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாளா? அந்த பாடத்தை நோக்கியே படிச்சவங்களுக்கு திரும்ப அந்த வேலையை உங்களால உருவாக்கி தர முடியுமான்றத ஏன் நீங்க ஆழமா சிந்திக்க மாட்டீங்கன்ற கேள்வி நான் வைக்கிறேன். இப்ப வந்து ஒரு எக்ஸாமுக்கு வந்து ஒரு நோட்டிபிகேஷன் 2025, அதாவது 10/2/2025 ஒரு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்கீங்க. இந்த நோட்டிஃபிகேஷன்ல குவாலிஃபிகேஷன் வந்து டிப்ளமா, 10th டிப்ளமா அண்ட் இன்ஜினியரிங் கேட்குறீங்க. 10th டிப்ளமா அண்ட் இன்ஜினியரிங். இதே நோட்டிஃபிகேஷனை 2022 இதே புதுச்சேரி மாநிலத்தில் இந்த போஸ்டிங்க்கு 2022 ஒரு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்கீங்க. இதுல வந்து மிக கொடுமையான விஷயம்னா
இங்கே சில அறிவு கட்ட முட்டாளுங்க வந்து தமிழ்நாட்டில் நிறைய வீடியோலாம் பார்க்குறோம். இன்னைக்கு வந்து இந்த மும்மொழி கொள்கை சம்பந்தமாக வந்து ஐயோ தமிழ் மொழியை பாதுகாக்கிறோம், தமிழ் மொழியை வாழ வைக்கிறோம்னு சொல்லிட்டு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அங்கன்னு வந்துட்டு நாங்கள் தமிழ் மொழியை வந்து மூத்த மொழி, அதை அழிப்பதற்கான திட்டம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. சாதாரண யூனியன் பிரதேசத்தில் இன்னைக்கு வந்து டிப்ளமா வந்து இப்போ இங்கே வந்து ஒரு 2 கல்லூரி டிப்ளமா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. இப்போ இந்த 2 கல்லூரியில் வந்து பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸும் தமிழ் வழியில் மாணவர்கள் பாடம் படித்தவங்க தான் இன்னைக்கு இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்க. நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய வயது கட் ஆஃப் கொடுத்துருக்கிறவங்க தமிழ் வழியில் படித்தவங்க. இந்த தமிழ் வழியில் படித்த மாணவர்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து நீங்கள் வெளியிட்டு இருக்கீங்க வெறும் ஆங்கிலம் மட்டும்தான். இந்த தேர்வு முறைக்கு பார்ட் 1 பார்ட் 2 டயர் 1 டயர் 2 2 தேர்வும் வந்து ஆங்கில முறையில் தான் நடத்தப்படும்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ இந்த தேர்வு இதே 2022 இதே தேர்வில் லாங்குவேஜஸ் ரீஜனல் லாங்குவேஜஸ் நேம்லி தமிழ் ஆர் தெலுங்கு ஆர் மலையாளம் ரீஜனல் லாங்குவேஜஸுக்கு முக்கியத்துவம் தருவோம், அந்த அடிப்படையில் தேர்வு எழுதலாம் அப்படின்றது வந்து 2022 கொடுத்த நோட்டிஃபிகேஷன் இருக்கு. இந்த துறை வந்து மாண்புமிகு முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய துறை. மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்துக்கும் நான் இதை வந்து கொண்டு போயிருக்கேன். ஏன்னா இப்போ நீங்க வந்து இந்த தேர்வு நடத்தி முடிச்சீங்கன்னா தமிழ் வழி படித்த மாணவர்கள் இந்த தேர்வில் வெற்றி பெற முடியுமா, ஆங்கில வழி கேள்வித்தாள்களுக்கு வெற்றி பெற முடியுமா? இதற்கு வந்து செக்ரட்டரியேட் வந்து ஒரு அழகான ஒரு விளக்கம் ஒன்று சொல்றாங்க, ரொம்ப ரசிக்கக்கூடிய ஒரு விளக்கம் வச்சுக்கலாம். அது என்னன்னா, தமிழில் கேள்வித்தாள்கள் உருவாக்கினா அந்த கேள்வித்தாள்கள் லீக் ஆயிடுமா. ஏன்னா இவங்க எல்லாம் வட இந்தியாவிலேருந்து வந்தவங்க, இவங்க மட்டும்தான் அறிவாளி, இவங்க மட்டும்தான் புத்திசாலி, இவங்க மட்டும்தான் மொழி பேச தெரிஞ்சவங்க, இவங்களுடைய மொழியில மட்டும்தான் கொஸ்டின் பேப்பர்ஸ் ரெடி பண்ணணும். இப்போ பொது மொழி ஆங்கிலத்தில் ரெடி பண்ணால் ஆங்கிலம் வந்து இவங்களுக்கு வந்து பொது அறிவாயிடும். ஆங்கிலம் பொது அறிவாக கொண்டு போனது தான் காரித்துப்பூச்சி நீதிமன்றம். இப்போ வந்து இதே பிரச்சனையை வந்து உதவி ஆய்வாளர் பதவிக்கு இங்கே புதுச்சேரி மாநிலத்தில் எடுத்துட்டு எஸ்ஐ போஸ்டிங் எடுத்து இத்தனை ஆண்டு காலம் எஸ்ஐயே புதுச்சேரியில் நியமிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்தது. இதே லாங்குவேஜ் இஷ்யூஸ் தான். இப்போ இந்த லாங்குவேஜ் இஷ்யூஸை தொடர்ச்சியாக செஞ்சுன்னு இருக்கக்கூடிய, பாதிப்புகளை சந்திச்சுன்னு இருக்கக்கூடிய அரசாங்கம் இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த அசிஸ்டன்ட் மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் மூலமா நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுலையும் தமிழ் பாடத்தை புறந்தள்ளி இருக்கிறீங்க. இது எந்த விதத்துல சரின்னு நாங்க கேட்கிறோம். நீங்க வந்து இருக்கக்கூடிய ஏற்கனவே பின்பற்றிய அந்த நோட்டிபிகேஷனை பின்பற்றதுக்கு உங்களுக்கு என்ன வந்து கொமுட்டுது? இப்போ கோஆபரேட்டிவ் எக்ஸாம்ல வந்து இதற்கு முன்னாடி வந்து 95% கேள்விகள் வந்து அக்கௌண்ட் அண்ட் ஆடிட்டிங்ல கேட்டிருந்தாங்க. ஆனா அதை நோக்கி படித்து வந்த இளைஞர்கள் இன்னைக்கு வெளியில நிற்கிறான். ஆனா இங்க வந்து சாதாரண ஒரு ஜென்ரல் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணவெல்லாம் இன்னைக்கு வந்து பாஸ் ஆகி உள்ள போயிடறாங்க. சயின்ஸ் மேக்ஸ், நான் என்ன சொல்றேன், ஒரு அக்கௌண்ட் படிக்கக்கூடிய பையன் சயின்ஸ் எப்படி படிப்பான்? எப்போ உங்களுக்கு அது வந்து மண்டையில வந்து யோசனை வரும்னே தெரியல. இது அரசாங்கத்தை வந்து அரசாங்கத்துடைய செயல் திட்டங்களையோ இங்க பணியாளர்களுடைய பாதிப்பு ஏற்படுத்துறதுக்கோ செய்யல. இங்க இருக்கக்கூடிய அந்த அரசு பணி நியமன குழு வந்து அவ்வளவு பெரிய ஒரு மிக மோசமான மொழி வெறி, மதவெறி, சாதிய வெறி உள்ளடக்கிய ஒரு துறையாக அது செயல்படுது. அதுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருந்தா இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஏழை குழந்தைங்களை எல்லாருமே எளியோர் வலியோர் எல்லாரும் வந்து சமநிலையில தேர்வு எழுதி அவங்களுடைய பதவிக்கு போகணும். இன்னைக்கு ஒரு அரச பதவி என்பது ஏதோ வந்து ஒரு வலிந்தவர்களுக்கு மட்டுமான பதவின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையை நீங்க உருவாக்குறீங்க. ஆங்கிலம் படித்தவன் மட்டும்தான் இன்னைக்கு அறிவாளினாக்கா அப்ப தமிழ் படிக்கிறவங்களாம் நான் முட்டாளா? அப்ப எங்களுடைய தாய்மொழியை வந்து நீங்க நேரடியாக புறந்தள்றீங்களா? இன்னைக்கு யானம் பகுதியை சேர்ந்த தெலுங்கு மொழியை வந்து நீங்க புறந்தள்றீங்களா? இன்னைக்கு மாகே பகுதியை சேர்ந்த மலையாள மொழியை வந்து நீங்க புறந்தள்றீங்களான்ற கேள்வி இருக்கு இல்லையா? இன்னைக்கு அந்த கேள்வியை நாங்க வந்து தொடர்ச்சியா முன்வைக்கிறோம். எத்தனை முறை தான் நாங்க நீதிமன்றத்துக்கு போய் போராடுறது? நீதிமன்றத்துக்கு போய் தொடர்ச்சியா போராடுறதுக்கு ஒரு தீர்வு கிடைக்குதா? இன்னைக்கு சர்வசாதாரணமா கிட்டத்தட்ட 5 மாத காலம் பயிற்சி எடுத்த, எப்போதுமே ஹோம்கார்டு தேர்வுக்கு 3 மாசம் தான் பயிற்சி வகுப்பு நடக்கும். இந்த முறை வந்து 5 மாதமாக பயிற்சியில இருக்கிறான் தேர்வு செய்யப்பட்டவன். அவனை போட்டு புழுங்கி எடுத்து அவன்கிட்ட இருக்கிற வேலையெல்லாம் வாங்கினுக்குது அரசாங்கம். அவனோட பிரச்சனைக்கு தீர்வு வேணும்னு நினைச்சிங்களா? இங்க ஆட்சியாளர் நினைக்கிறாங்க, இன்னைக்கு வந்து முதலமைச்சர் நினைக்கிறாரு, அவருக்கு அந்த எண்ணம் இருக்கு, அமைச்சருக்கு அந்த எண்ணம் இருக்கு. ஆனா இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் பாந்தோண்டி தலைமை ஏன் என்ன வந்து அந்த அரசு பணி நியமன தேர்வுக்குழுக்கு ஒரு செக்ரட்டரி போட்டிருக்கீங்களா? அந்த செக்ரட்டரின்னா அந்த சீட்டுக்குன்னு சொல்லிட்டு எழுதி வச்சவரா? எதனால அவர் தலைமைச் செயலர் மாற்ற மாட்டார்? அப்ப தலைமைச் செயலர்ல இருந்து செயலர்ல இருந்து ஆளுநர்ல இருந்து எல்லாருக்கும் இந்த இதுல கூட்டு சதி இருக்கா உங்களுக்கு? நீங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த மண்ணின் மைந்தர்களை ஒழிக்கணும், இங்க இருக்கக்கூடிய அடித்தட்டுகளுக்கு வந்து அரசு அதிகாரத்துக்கு போகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? அப்ப நாங்க இந்த கேள்வி வச்சா அது தப்பா? அப்படின்ற இப்ப
இப்ப எல்லா அரசியல் கட்சிகளும் இந்த பிரச்சனையை பேசணும்னு சொல்றேன் நான். இது வந்து ஒரு அதிகாரத்திற்கு, நம்மளுடைய மாநிலத்துடைய வளர்ச்சிக்கு நாளைக்கு உதவக்கூடியது. அசிஸ்டன்ட் எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணீங்க, டயர் 1 டயர் 2ன்னு சொல்லிட்டு சப்ஜெக்ட் அனௌன்ஸ். அந்த சப்ஜெக்டை யாராவது ஆராய்ச்சி பார்த்தீங்களா? எதுவும் வெறும் பொறியியல் கல்லூரி படிக்கக்கூடியவங்க மட்டும்தான் அதிகாரத்தை நோக்கி போனோமா? ஒரு சட்டம் படிக்கக்கூடியவன், கலைக்கல்லூரியில் படிக்கக்கூடியவன் அறிவாளியா இருக்க மாட்டானா? இந்த நாட்டில் சாதிச்சது கிடையாதா? இந்த மண்ணில் வந்து அவெல்லாம் போயிட்டு வெவ்வேறு உலக நாடு முழுவதும் போயிட்டு இருக்கிற சாதிச்ச மக்கள்லாம் நீங்க பார்க்கலையா? அப்ப அரசு அதிகார பதவியை நீங்க விலை பேசக்கூடிய அந்த அரசியலை என்னைக்கு கைவிடுவீங்கன்னு எனக்கு தெரியல. இது வந்து ஒரு ஊழல் முறைகேடு கிடையாதா? ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும்தான் அதிகாரத்துக்கு வரணும்னு நினைக்கிறது வந்து ஒரு ஊழல் முறைகேடு கிடையாதா? இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீட்டுக்கு காட்டக்கூடிய முக்கியத்துவத்தை மற்ற விஷயத்துல ஏன் காட்ட மாட்டீங்கன்னு கேட்கணும். இப்ப என்இபி வந்து திணிக்கிறதுல காட்டினீங்கல்ல, என்இபி எடுத்து திணிக்கிறீங்க, சிபிஎஸ்சி எடுத்து திணிக்கிறீங்க, எல்லாத்துலயும் மும்மொழியை நாங்கள் எடுத்து திணிக்கிறோம். மும்மொழி வந்து தேவை, எல்லா மொழியும் தேவைன்றீங்க. ஒரு 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 உரையாடலுக்கு தேவைப்படக்கூடிய மொழிக்கு நீங்க முக்கியத்துவம் தரும்போது என்னுடைய தாய்மொழிக்கு ஏன் முக்கியத்துவம் தர மாட்டீங்கன்னு என்னைக்கு இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் கேட்பீங்க? சட்டமன்றத்துக்கு உங்களை வந்து மக்கள் வாக்களிச்சு அனுப்புறது எதுக்கு? எங்களுடைய உரிமையை பேசுறதுக்கு தானே. எங்களுடைய உரிமையை பேசுறதுக்கு தானே. இங்க இருக்கக்கூடிய தலைமைச் செயலர்கள் வந்து மிரட்டுறான், உங்களுக்கு ஃபைலுக்கு கையெழுத்து போட மாட்டான்றதுக்காக எல்லாத்தையும் பணிஞ்சு எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு என்ன செய்ய சாதிக்க போறோம்? நம்ம எதை நம்ம வந்து சம்பாதிக்க போறோன்ற ஒரு வழி இருக்குது இல்லையா? அந்த வழி ரொம்ப மோசமானது. இன்னைக்கு இப்ப தேர்வு செய்யப்பட்ட அந்த ஊர்காவல் படை தேர்வுல கிட்டத்தட்ட 60-70 இளைஞர்கள் இந்த 4 ஆண்டு கால பயிற்சியை முடிச்சுட்டு அவங்க பதவி போக போகுதுன்னு போது அது எவ்வளவு பெரிய வேதனையான விஷயம். அந்த குடும்பங்கள் என்னென்ன கனவுல இருந்திருக்கும்? அரசு பணி கிடைச்சிட்டு அவனுக்கு வேலை கிடைச்சதுன்னா நாளைக்கு பொண்ணு கிடைக்கும், கல்யாணம் ஆகும், எத்தனை கனவுகள் கண்டிருப்பாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு எல்லாருடைய கனவுகளையும் மண்ணள்ளி கொட்டிட்டு சாதாரணமா வந்து தவறு செய்த அதிகாரிகள் மேல எந்த நடவடிக்கை இல்லைன்னா என்ன அர்த்தம்? அரசாங்கம் வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னா எல்லாருக்கும் சமமான நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா? அரசாங்கம் ஒரு நடவடிக்கை இருக்குது, அது ஒரு சமமான நடவடிக்கை இருக்கணும். அந்த சமமான நடவடிக்கைனா இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த அதிகாரியை அந்த சீட்டை விட்டு தூக்கணும். பங்கஜ்குமார் ஜா என்ற அந்த செக்ரட்டரி இருக்கார் இல்லையா, அவர் அந்த பதவி விட்டு தூக்கி இருக்கணும் அவரு. ஏன்னா இன்னைக்கு தேர்வு முறைகேடு கிட்டத்தட்ட 8 நீதி அரசர்கள் இந்த முறைகேடு தான் சொல்லிட்டு ஒத்துக்கும் போது இதுக்கு பணிஞ்சு இதை ஏத்துக்குன்னு அரசாங்கம் வந்து என்ன பண்ணிருக்கணும்? தலைமைச் செயலரோ ஆளுநரோ உண்மையான நேர்மையானவர்களாக இருந்திருந்தால் அவர் அந்த சீட்டை விட்டு தூக்கணும். அவருக்கு வந்து உடனடி அவர் வந்து அந்த பதவியை விட்டு நீக்கி இருக்கணும். எதிர்வரும் தேர்வுகள்ல முறையான தேர்வுகள் நடத்தணும். இந்த நேரடியா இப்போ வந்து இந்த தேதியை வந்து அனௌன்ஸ் பண்ண 20 நாட்களுக்குள்ள நீங்க வந்து இந்த தேர்வை நடத்துறீங்க. யாரும் உங்களை எதிர்த்து கேட்கக்கூடாது. ரெக்ரூட்மெண்ட் ரூல்ல இருக்கு. இன்னைக்கு இருக்கிற ரீஜனல் லாங்குவேஜஸ் தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு ரெக்ரூட்மெண்ட் ரூல். இங்க இருக்கக்கூடிய பழைய நோட்டிபிகேஷன் 2 நோட்டிபிகேஷன் இருக்குது. 22ல ரீஜனல் லாங்குவேஜஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்த தேர்வு இன்னைக்கு 25ல ஏன் முக்கியத்துவம் தர முடியாதுனாக்கா, இங்க இந்த கேள்வித்தாள்களை உருவாக்கக்கூடியவர்களுக்கு அந்த அளவு அறிவு இல்லை. எங்கேயாவது ஏதாவது ஒரு மாநிலத்தில் உருவாக்கக்கூடிய கேள்விகளை காப்பி அடிச்சு எடுத்துன்னு வந்து அவன் வெப்சைட்ல இருந்து திருடி அதை எடுத்துன்னு நீங்க போட்டு இதான் மாணவர்களுக்கான தேர்வுன்னு சொல்லிட்டு நடத்தக்கூடிய உங்களுடைய தகுதியும் உங்களுடைய அறிவும் இவ்வளவுதான் இருக்கும். இதே நிலை நீங்க இதே மாதிரி தேர்வு முறையில எல்லாத்துலயும் வந்து அந்த தகுதியானவர்களை தேர்வு செய்யாம போனீங்கன்னா, அதில் ஆர்வம் உள்ள விருப்பம் உள்ளவர்கள் அந்த பதவிக்கு வராம போனாங்கன்னா எதிர்கால புதுச்சேரியோட நிலைமையே எப்படி மாறிடும்? ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு அசிஸ்டன்ட் போஸ்டுக்கு எடுக்க போறீங்க. அதுல அசிஸ்டன்ட் பதவியில எல்லா துறையை சேர்ந்த வல்லுநர்களும் இருந்தால் தான் நாளைக்கு அவன் செக்ரட்டரி வரைக்கும் போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அப்ப ஒரு எல்லா துறை சார்ந்த வல்லுநர்கள் இருந்தால் தான் இந்த மாநிலம் செழிக்கும். இது வந்து சாதாரண இன்னைக்கு பணி நியமனம் மட்டும் கிடையாது. இந்த மாநிலத்துடைய வாழ்வு, இந்த மாநிலத்துடைய வளர்ச்சி, அதை கருத்தில் கொள்ளணும். எனவே வந்து அரசாங்கம் ஏதேனும் ஒரு துரிதமான நடவடிக்கை இதை வந்து ஆளுநர் அவர்கள் கண்ணுக்கு படுற அளவுக்கு எல்லாரும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை அவங்க வந்து நான் ஏதாவது தேச குற்றமா ஏதாவது பேசுறேன், மாநில வளர்ச்சிக்கு தடுக்கிறேன்னா என்னை தூக்கி ஜெயிலில் கூட வைங்க. நான் இந்த மாநிலம் சிறப்பதற்காக, இந்த மாநிலம் தன்னெழுச்சியாக வாழறதுக்காக ஜெயிலில் போய் கொடுமை அனுபவிக்க கூட தயாராகிறேன். தப்பா சொல்றேன்னா சுட்டு கூட சாவடிங்க, அது கூட எனக்கு தப்பு கிடையாது. ஆனா இங்க தொடர்ச்சியாக தவறு மேல் தவறு செய்து இந்த மாநிலத்தை சீரழிக்காதீங்க. ஒரு நல்ல உயர்ந்த நோக்கத்தோடு இருக்கக்கூடிய அரசு பணி நியமனங்களை செய்யக்கூடிய அரசாங்கம் இது போன்ற தற்கொலை அதிகாரிகளால் வந்து இந்த மாநிலம் வீணாயிடக்கூடாது. அதற்கு இங்க இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் மும்முரமாக செயல்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் நான் சார்ந்து இருக்கக்கூடிய மாணவர் கூட்டமைப்பின் சார்பாக வைத்துக் கொள்கிறேன். நன்றி.